ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். காலையிலேயே நான் இதை பறிக்கலான்னு நினச்சேன். பறிக்கவே இல்லை. வீட்டில் பூஜை இருக்கிற வேலையே செய்கிறதுக்கு சரியாக இருந்தது. எக்கச்சக்கமான பூ. இன்றைக்கி ஒரு 100 பூவுக்கு மேலே இருக்கும். அந்த பக்கமும் இருக்குது. ஃபுல்லாக அவ்வளோ பூ பூத்துருக்கு. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தண்ணியாவது தெளித்து விடலாம், இது மேலேயே தண்ணி தெளித்து விடலான்னு தண்ணி தெளித்து விட்டேன். அப்போ கூட பாருங்கள், இந்த காயிற வெயிலுக்கு வாடியே போயிடுச்சு. இனிமேல் இது யூஸ் ஆகாது. அதனால் உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்து போட்டுடலாம். காலையிலேயும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பூங்க. சரி, வீடியோவே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்து முடியல. இப்போது பார்த்துக்கோங்க, எவ்வளோ பூ இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பொட்டு செம்பருத்தி, கேரளா செம்பருத்தி எதுவுமே பூக்கிறதில்ல. இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் எல்லாம் காஞ்சே போயிடுச்சு. அது இந்த வெயிலுக்கு ஒரு காயில் பூ இருக்குது, அதாவது செடி இருக்குது, ஆனால் ஒரு பூவும் இல்லை. இது மாதிரி இருக்குது. எல்லாம் தளிர் மட்டும் லைட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் இனிமே தான் இது பூ பூக்கும். இந்த வெயில் காலத்துக்கு எக்கச்சக்கமாக பூக்கிறது இந்த பூ மட்டும்தான் பூத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி மட்டும்தான். அதுவும் நான் காலத்தில் அதை ப்ரூனிங் பண்ணி விடவே இது வந்துட்டுருக்கு. எல்லாம் ப்ரூனிங் பண்ணேன், இல்லைன்னா இதுவும் வந்திருக்காது. அந்த செடி அதோ இருக்குது பாருங்கள். அந்த செடி இப்போ தான் தளிர் வந்துட்டுருக்கு. இதை ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் தளிர் வந்துட்டுருக்கு. இனிமேல் தான் அது பூ நல்லா பூக்கும். கத்திரிக்காய் மாடி மேலே 1 2 தான் இருக்குது. நிறைய செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் வெயிலில் காஞ்சி தீஞ்சி போயிடுச்சு. எல்லாத்தையும் வாரி கொட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு மாடி மேலே போயிடுச்சு. ஒரு 5 செடியோ 10 செடியோ இருக்குது. அதை தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருக்கேன். இது கீழே கொத்து கொத்தாக நல்லா காய்ச்சிருக்கு. இது இப்போத்துக்கு நம்ம தேவைக்குன்னா இந்த கத்திரிக்காய் தான். பக்கத்து செடி இந்த 2 செடியும் நல்லா காய் வந்திருக்கு. நல்லா செம்மையாக காய் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது இதுலேயே. ஆனால் மாடி மேலே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பூவும் எதுவும் கிடையாது. இந்த பூ இருக்குது, 1 2 தான் இருக்குது. ஆனால் மாடி மேலேயும் இருக்குது, 1 2 தான் இருக்குது. அந்தளவு இல்லை. இதை பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி ஒரு பூவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு பூ பார்க்குறதே இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு அழகாக. செடி உங்களுக்கு சொன்னேன் மாற்றி வைக்கிறேன்னு. நான் மாற்றி வைக்கவே டைம் இல்லை, அதனால் மாற்றி வைக்கலை. மாற்றி வச்சுட்டு ப்ரூனிங் கொஞ்ச நாள் பார்த்து ப்ரூனிங் பண்ணி விடலாம். இப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டாக்கா செடி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனிங்கும் பண்ணல, செடியும் மாற்றி வைக்கல. எனக்கு டைமே கிடைக்கல, நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூஜை, அதனால் அது இன்றைக்கும் செய்யலை. 2 நாள் எங்களுக்கு லீவு. அதனால் நாங்கள் வீட்டில் போய் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஒயிட் கலர் ரோஸ், பட்டன் ரோஸ். இது செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. இதை இதோட பார்ட்டு உடஞ்சி போச்சு, அதனால் வேறு பார்ட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்துட்டுருக்கு. இனிமே தான் இது பூ பூக்கும். எல்லா பூவும் இனிமே தான் பூக்கும். இந்த கிளையே இந்த கேரளா செம்பருத்தியோட கிளை. இது கீழே நான் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டேன். அப்போ சரி இப்படி ஊனி பார்க்கலாம் வருதான்னு சும்மா அப்படி ஊனி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நீங்களே இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் அப்படியே தளிர் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எதையும் வேஸ்ட்டாக போடாதீங்க. இப்படி சும்மா நட்டு வைங்க. வந்தால் வரட்டும், வரலன்னா போட்டோம், நமக்கு யூஸ் ஆகுது. இந்த செடி நம்ம போய் வாங்குறதுனா 50 ரூபா 100 ரூபா சொல்கிறோம். அந்த கேரளா செம்பருத்தி நான் வாங்குறதுனா 100 ரூபா கொடுத்து ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன். இப்போ நானே எத்தனை செடியை உருவாக்குறேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஒரு படுபாவி மாடு எடுத்துன்னு டெய்லி கட்டி கட்டி மேலே வரைக்கும் போயிருந்தது. இந்த பாவக்காய் செடி மொத்தத்தையும் மேய்ச்சி எல்லாத்தையும் சரமாரியாக பண்ணிட்டு போயிட்டான். எதுவுமே இல்லை இந்த இடத்துல. பாவக்காய் செடியே இல்லாமல் போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். எல்லாம் மாடு மேயாத இடம். இங்கே பாவக்காய் செடி இப்போ தான் காய் பூவெல்லாம் வந்துட்டுருக்கு. இனிமே தான் வரும். இதை எடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு கூட டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய வேலைங்க எனக்கு. உடம்பும் வேறு நடுவில் முடியாமல் போயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் பூ விட்டுட்டேன். 4 முழம் பூவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 3 முழம் பூ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூ முல்லை மட்டுமே 3 முழம் பூ வந்துச்சு. கொஞ்சம் இந்த கொல்லையாக பூ பாருங்கள். கொல்லையான்னு இந்த கீழே இருக்கிறத மட்டும் பார்த்துடாதீங்க. இந்த கொல்லையை பாருங்கள், என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு நீங்கள் என்னவோ சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது சும்மாலாம் வளராது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதுக்கு தண்ணி என்னால் உடம்பு அன்னைக்கு முடியல. அன்றைக்கும் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி போட்டு எல்லாம் பண்ணி கீழே பாருங்கள், எல்லாம் உரம் போட்டு நல்லா அப்பப்போ கொத்தி உரம் வைக்கிறேன். இதனால்தான் அந்த செடிங்கள்லாம் அவ்வளோ நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வீட்டுக்கு தேவையான இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். என்னோடய பூவே எனக்கு சரியாக போச்சு. எல்லா பூவும் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் பூவே எனக்கு சரியாக போச்சு. இப்போ இது முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிஞ்சதுமே இது ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன்னா சரியாக போயிடும். நிறைய பூக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, வெறும் செடியை தான் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்க. மொத்தம் இந்த கட்டையாக ப்ரூனிங் பண்ணி விட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் இது பூக்கும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரூனிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செடி நல்லா வரும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க. கீரை அறுவடையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீரையே அறுவடை பண்ணல. நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது, என்னால் எடுக்க முடியல. நீங்கள் பாருங்கள், அப்படியே எடுத்துடுற பூ இன்றைக்கி தான் பறிக்க போகிறேன். இதையே பார்த்துக்கங்க. நான் பூ பறித்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல என்னால். இன்றைக்கி முல்லையும் மல்லியும் பறித்து வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேன். இன்றைக்கி வீட்டில் பூஜைனவே அதையும் பண்ண முடியல. எல்லாம் அப்படியே இருக்குது. இனிமே தான் எல்லாம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த மாடு இப்படி தான் அவுத்து விட்டுடுறாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடுது. சார், இந்த மாடு பாருங்கள், செடியெல்லாம் மேய போகுது, பிடிங்க அதை. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடியும் நாஸ்தி பண்ணி விட்டுடுது. இது பக்கத்து வீட்டுது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு நேரத்தில் அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தால் இதுக்கும் நான் தண்ணி ஊற்றிடுவேன். அதாவது செடி மட்டும் வாட வைக்கக்கூடாது. இவங்க செடி அவங்க செடின்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதனால் பக்கத்து வீட்டு செடிக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடிங்கெல்லாம் எடுத்து நட்டேன் இல்லைங்களா, அந்த என்ன செடி நம்ம வேஸ்ட்டாக போகாமல் எடுத்து நட்டு பார்க்கலாம், வரட்டும்னு சொன்னேன்னா. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? தளிர் வந்திருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், இது இருக்குது. எல்லா இடத்துலையும் தளிர் வந்துட்டுருக்கு. எல்லா செடிக்கும் 1 2 அப்படியே இருக்குது. அதெல்லாம் வருதா வரலையான்னு தெரியாது. முல்லையும் இதோ லைட்டாக தளிர் வந்துட்டுருக்கு. அதில் இது கிட்ட தெரியுதா தெரியலையா உங்களுக்கு தெரியாது. அதுவும் தளிர் வந்துட்டுருக்கு. நடவை செய்ய மிளகா நாற்றும் விட்டுருக்கேன். ப்ளஸ் கத்திரி நாற்றும் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இதுவும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டுருக்கு. எது வரும் எது வராதுன்னு தெரியாது. தற்சமயத்துக்கு எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். முல்லை பதியம் போட்டேன் இல்லைங்களா, உங்களுக்கு வீடியோ போட்டேன் பாருங்கள். அதில் கம்பல்சரி இது வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் வரும். இனிமேல் எது வரும் எது வராதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், எது வந்திருக்குன்ட்டு. இடத்துல கனகாமரம் பார்த்தீங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த கொல்லை அழகாக பாருங்கள். என்னன்னே தெரியல, தானாக காஞ்சிட்ருக்குது. பிரித்து எடுத்து போட்டுடலாம். இது விதை வரும், கீழவே போட்டு வைக்கலாம்.
திடீர்னு காயுது செடி, என்னன்னு தெரியல. ஒருவேளை சரியாக தண்ணி ஊற்றலையோ. நான் நேற்று காலையில் தான் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காஞ்சிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பாருங்க, சிம்பிளாக அது உதவாத சின்ன க்ரோ பேக்கில் ஒன்று வச்சு நிறைய முளைச்சிட்டு இருந்தது தானாக செடி. இதை முளைச்சி வருது பாருங்கள். இது மாதிரி முளைச்சி வந்ததை எடுத்து நட்டு வச்சேன் நான். பார்த்தாக்கா செம்மையாக வந்துட்டுருக்குது. அதனால் எடுத்து எல்லா இடத்துலையும் நட்டு வச்சதுனால அவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லா செடியிலையும் பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எவ்வளோ பூ தேவைன்றது ஆண்டவன் கொடுத்த மாதிரி இவ்வளோ பூ வந்திருக்கு. இன்றைக்கி பறித்து சாமிக்கெல்லாம் வைக்கணும். சாமி பூவோடு கலந்து கட்டி வைக்கிறாங்கள்ல, கதம்பம் பூ மல்லியோடு சேர்ந்து கலந்து கட்டி வச்சுக்கலாம். இதை பறித்து வீடியோ போடல, உங்களுக்கு காட்டிட்டு வீடியோ போட்டேன். பறிக்கிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது பறிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செய்ய நான் பார்த்துக்கின்னு என்னங்க செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செடியை நடுங்க. உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே வளர்த்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட போடுறேன் இந்த வீடியோவை. ஆர்கானிக்காக எல்லாமே செய்கிறோம். இதுக்கு எந்த உரம் வேணால் போடலாம் பூச்செடிக்கு. ஆனால் நான் அரிசி கழுவின தண்ணி அது இதுதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த செடிக்கு நான் எதுவுமே ஊற்றுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும்தான் போடுறேன். அப்போவே இந்த செடி இவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் வீடியோவாக எடுக்க ஷார்ட்ஸில் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் எடுத்தது கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் இவ்வளோ பூ அது ஒரு இடம், இது ஒரு இடம். இது பாருங்கள், இது ஒரு இடம், ஒரு செடி. இதெல்லாம் இது ஒரு க்ரோ பேக்கில் தான், அதாவது அந்த நானே போட்ட தொட்டி அதில் வச்சுருக்கேன். இந்த தொட்டிங்கெல்லாம் நான் போட்டது தான். அந்த தொட்டி எல்லா தொட்டியும் நான் போட்டேன் நானே. அதை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கின்னு சிமெண்ட்டு நானே வாங்கிட்டு வந்து போட்டு கற்றுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் செய்யணும் நம்மளால் முடிஞ்சது. எந்த வேலையும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நியாயமாக என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் நம்ம செய்யணும். ஓகேங்களா? மாடி மேலே பூ இருக்குது, என்னால் மேலே ஏற முடியாது. சரி இருங்க, அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதை காட்டாமல் போட்டுட்டேன். எப்படி ஒரு வாரத்தை காட்டிட்டோம்னா நீங்கள் என்னென்ன பூ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. போயிட்டு மேலே போகலாம் வாங்க. கொய்யா செம்மையாக காய்ச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ஜாதி மல்லி சூப்பராக நிறைய எக்கச்சக்கமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்திரி செடி பாருங்கள், கத்திரி செடி விதைய விட்டுட்டேன், எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. இது கூட இந்த செடி வேறு வந்துடுது, நல்லா பிடிங்கி போட்டணும். இது பாருங்கள், இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அந்தாண்ட காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ட்ராகன் ஃப்ரூட் மேலே விழுந்துட்டுருக்கு. குட்டி குட்டியாக முள் இருக்குது, அதில் மாட்டிக்குதோ என்னவோ தெரியல. நான் அங்கே போட்டது இங்கே வந்துட்டுருக்குது இந்த துணியெல்லாம். இந்த செடியில் பூ அறுவடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள், ப்ரூனிங் பண்ண இடம்லாம் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த வெயிலுக்கே இவ்வளோ தளிர் வந்திருக்கு. இன்னும் இந்த வெயில் காயெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான தளிர் வரும். ஜாதி மல்லி பாருங்கள், ஒரு பூவும் பெருசாக பூக்குது இப்போது. அதுவே கொஞ்ச நாள் ஆனால் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுது. போன முறை காவடி அப்போ இந்த பூவே சரியாக போச்சு எனக்கு. நான் கடையில் வாங்கவே இல்லை. தண்டுக்கீரை நல்லா வந்திருக்கு மாடி மேலே. இது பாருங்கள், முள்ளங்கி செம்மையாக வந்திருக்கு முள்ளங்கி. இது நல்லா வந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு வரும் முள்ளங்கி. வெயிலில் வாடியே இவ்வளோ நல்லா இருக்கு. மாடி மேலே கத்திரிக்காய் செடியோட நிலமையை பாருங்கள். இதெல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டுட்டா தான் இனிமேல் இதெல்லாம் தாங்க தூக்கி போடணும். பாருங்கள் நீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன், எப்படி ஆகிட்டு பாருங்கள். குட்டியாக வச்ச முல்லைச்செடி
ஒரு பூ பூத்துருக்கு இன்றைக்கி. அதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சின்ன செடி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள் பூவு. இப்போ தான் ஒரு 20 நாள் 15 நாள் தான் ஆச்சு. அடி மேலேயும் கத்திரிக்காய் இருக்குது. ஆனால் வந்து அந்தளவுக்கு கீழே நல்லா தள்ளி விட்டு நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி கிடையாது. மேலே வந்து மாடி மேலே வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் காய் இருக்குது. நான் ஒரு 5-6 செடியில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொத்தமே முல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் செமையாக அப்படியே முத்து முத்தாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் பறிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் விட்டுட்டேன். ஒரு 2 முழம் 3 முழம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தையும் இன்றைக்கி பறிக்காத வீடியோவை அப்படியே போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு காய் வந்தாலும் இந்த அணில் வந்து சாப்பிட்டு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை இங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே அணில் சாப்பிட்டுடுது. சரி, அதுக்கு ஒரு உணவாகட்டுமே. சூப்பராக அழகாக ஒரு ரோஸ் வந்திருக்கு. பறிச்சிக்குவோம். அதை பூஜை பண்ண போகிறோம். கொஞ்சம் வெத்தலையை கிள்ளிக்குவோம். வெயிலுக்கு வெத்தலைலாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். சாங்கையருக்கு வெத்தலை போல் வாடுதுங்க என்னோட மனசுன்றாங்களே. சும்மாவே வெத்தலைனா வாடி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழங்கு வராதுன்னு நினச்சேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே இருக்குது பாருங்கள் வெள்ளிக்கிழங்கு செடி. நல்லா வருது எல்லா செடியும். ஆனால் இந்த வெயில் காலம் போனால் தான் எல்லாமே சரியாக வரும். என்னால் அங்கே நிற்கவே முடியல. செம்ம வெயிலில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. ப்ரூனிங் பண்ணி விட்டு எல்லாமே பூத்து முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி 1-2 பூ இருக்குது. சும்மா தேவைக்கு 1-2 பறிச்சு போத. அப்புறமா வந்து தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பறிக்கணும். பூத்து முடிஞ்ச ப்ரூனிங் பண்ணணும். சாமந்தி, கலர் சாமந்தி இது பாருங்கள். எல்லா இடத்துலையும் பாட்டுங்கள்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா பண்ணி காட்டுறேன்னு இப்போது காட்டுவேன். எல்லாம் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் மாடி தோட்டத்தில் அந்தளவுக்கு வீடியோ போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகாக ஒரே ஒரு ரோஸ் அழகாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பூத்த பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.